வாங்க வணக்கம் வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் மிதி பாவக்காய், அதாவது சின்ன பொடி பாவக்காய் இருக்கும்லங்க, பெருசாக இல்லாமல் பொடி பாவக்காய், அதை வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ பொடி பாவக்காவை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கலை, ஓரளவுக்கு நீளமாக இருந்தால் 3ஆக நறுக்கியிருக்கேன், குட்டியாக இருந்தால் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு பாவக்காய் வேகும் போதே கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் பாவக்காயில் உப்பு பிடிக்கும். நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வேகட்டும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. எடுத்து இப்படி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா பாயில் போட்டு பாருங்கள், வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பேனில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில், எதுனாலும் சரி, கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்ப சேர்த்தாதாங்க இந்த காய்க்கு நல்லாயிருக்கும், இந்த பொரியலுக்கு. அதனால் வெங்காயம் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வேறு காரம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பாவக்காயில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாவக்காயை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றுறதுனால அவ்வளோவா தண்ணி இல்லைங்க, அதனால் நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப கசப்பு பிடிக்காதுன்னா அந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம், நீங்கள் கீழே கூட ஊற்றிடுங்க. நல்லா நம்ம ஊற்றின நூடி தண்ணி நல்லா வத்தட்டும், ட்ரை ஆகட்டும். ஒரு நிமிஷமாவது வதக்குங்க எண்ணெயிலேயே. இப்போ நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு இப்படியே போதுன்னா இப்போ காய் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை இப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கணுன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தேங்காயை திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வடைச்சட்டியில் உள்ள இந்த சூட்லேயே வச்சு வதக்கினா போதுங்க, இல்லைன்னா தேங்காய் கலர் மாறிடும். தேங்காய்லாம் வேகணும்னு எதுவும் அவசியம் இல்லை, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே கிளறி விடுங்க. இந்த பாகற்காய் பொரியல் சாம்பார், பருப்பு ரசம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம ஜீரகம், வெள்ளைப்பூடு, அந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.